வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாநில உரிமைகளை கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் ஆளுநர் உரை மீதான பதிலுரையில் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். நம்மளோட அரசியல் ரீதியான கொள்கைகளையோ மாநில உரிமைகளையோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். இனியும் இப்படித்தான் இருப்போம். அதுல ஒருபோதும் மாற்றமே இருக்காது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. திமுக கூட்டணி தயவால் அல்ல, மக்கள் தயவால் தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி நடத்துகிறது என முதலமைச்சர் விஜய் ஆவேசம். புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் ஏன் இவ்வளவு கதறல் என்றும் காட்டம். அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்? ஊழல் செய்ய மாட்டோம், செய்ய விடமாட்டோம், இதுவரை செய்தவர்களையும் விடமாட்டோம். சட்டப்பேரவையில் ரைமிங்காக பேசி முதலமைச்சர் விஜய் ஆவேசம். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிவிட்டது. பின் பேசு என்றால் என்ன பேசுவது என முதல்வர் விஜய் கேள்வி. 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? அப்பாவை காணோம் என்ற குட்டி ஸ்டோரி சொல்லி கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோற்றதையும் விமர்சித்தார். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். சட்டப்பேரவையில் உரையை முடித்த முதலமைச்சர் விஜய் மு.க. ஸ்டாலின் பாணியில் காட்டிய சைகை. காங்கிரசுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது மு.க. ஸ்டாலின் ஓவர் என கையை காட்டியது போல ரீகிரியேட் செய்த முதல்வர் விஜய். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தமிழகம் முழுவதும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் அடித்த கொள்ளை இப்போது அரசின் கஜானாவுக்கு கொண்டு செல்வதாக முதல்வர் பேச்சு. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு ஒன்னா இப்போ கவர்மெண்டோட
கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் கடும் அமளி. சட்டமன்றத்தை முதலமைச்சர் ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. ஸ்கிரிப்டை பேசி முடிக்கும் வரை யாரும் கட் சொல்லக்கூடாது எனவும் விமர்சனம். அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்றைக்கி சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்றைக்கி மாற்றி காட்டியிருக்கிறாரு. முதலமைச்சரோட அரை மணி நேர பேச்சில் 10 ரீல்ஸ் தேரும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். முழுக்க அவங்க இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸாக போகணுன்னு. இன்றைக்கி முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு 10 ரீல் தேரும். பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது. சட்டப்பேரவையில் விரைவில் ஐட்டம் சாங் எல்லாம் போடப்படும் என நினைப்பதாக சர்ச்சை பேச்சு. சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சபையே பார்க்காதது. விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் கொஞ்ச நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிடுவார்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் முதல்வர் மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சினிமா போல சட்டமன்றத்தில் செயல்படுகிறார் எனவும் விமர்சனம். எந்த கேள்விகளுக்கும், எந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், எந்த கேள்விகளுக்கும் இதுவரையிலும் எழுந்து முதலமைச்சர் ஒரு தடவை கூட பதில் சொல்லவில்லை. அவர் இன்னும் சினிமாவில் நடிக்கிற மாதிரியே நினைச்சிட்டு சட்டமன்றத்தில் இருந்துட்டு இருக்காரு. அதனால இனிமேலாவது முதலமைச்சர் தன்னுடைய தகுதியை அறிந்து அதற்கான ஒரு சட்டமன்றத்தினுடைய மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். முதலமைச்சரின் மிரட்டலுக்கு திமுக ஒருபோதும் அஞ்சாது என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். ஊழல் வழக்குகள் உட்பட எதையும் சந்திக்க தயார் எனவும் அறிவாலயத்தில் பேட்டி. தாவேகாவிற்கு சிபிஎம் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் முதல்வர் பதவியேற்பு விழா நடந்திருக்காது. மாறாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்திருக்கும். சட்டப்படி தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே ஆதரவு அளிக்கப்பட்டது எனவும் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் விளக்கம். குறிப்பிட்ட நோக்கத்திற்காகத்தான் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை பகிரங்கமாக வெளிப்படையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை அப்படி நாங்கள் ஆதரவு அளிக்காமல் போனால், அன்றிருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆதரிக்காமல் போயிருந்தால் 10ஆம் தேதி பதவியேற்பு என்பதே நடந்திருக்காது. அதற்கு மாறாக 10ஆம் தேதிக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். மறைமுகமாக பிஜேபி ஆட்சி நடத்தக்கூடிய வகையில் இங்கே ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பதை எங்களால் ஏற்க முடியாது. ஆகவே அதை தடுப்பது என்கிற நோக்கத்தோடு தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம். சினிமாவில் பேசுவது போல வசனங்களை அடுக்குவது, ரீல்ஸ் போட உதவுமே தவிர மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவாது. முதலமைச்சர் விஜயின் 40 நாள் ஆட்சி 3ஆம் ரோம் மன்னர் கலிகுலாவை நினைவுபடுத்துவதாகவும் டிடிவி தினகரன் விமர்சனம். பார்ட்டி ஃபண்ட் தொடர்பாக கண்டிப்பாக வழக்கு தொடுக்கப்படும். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம்.
பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்க. பொதுத்தளத்தில் இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை சம்பந்தமாக 400 கோடி பார்ட்டி ஃபண்ட் எல்லா உங்களுடைய அனைத்து ஊடகங்களும் பதிவு செஞ்சீங்களா இல்லையா? அந்த பார்ட்டி ஃபண்ட் யாருக்கு போச்சு? வழக்கு தொடுக்கப்படும், வழக்கு கண்டிப்பாக தொடுக்கப்படும். அது மாதிரி பார்ட்டி ஃபண்ட் போச்சுல. முதலமைச்சரின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. 1 கிராம் தங்க மோதிரம் திட்டத்திற்கு ஆண்டுதோறும் 755.83 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிப்பு. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தொடக்கம். முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி முதல் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு. எரிசக்தி துறை சார்பில் TNPSC மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் உள்பட 401 பேருக்கு பணி நியமன ஆணை. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் வழங்குகிறார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இன்று கூடுகிறது சென்னை மாமன்றம். மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்திற்கு காவிரியில் 40 TMC தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. ஜூன் மாதத்திற்கு 9.19 TMC மற்றும் ஜூலைக்கான 31.24 TMC நீரை திறக்கவும் காவிரி ஆணைய கூட்டத்தில் உத்தரவு. திமுக ஆட்சியை விட தாவேக அரசால் 2 மடங்கு அளவுக்கு முதலீட்டை ஈர்க்க முடியுமா? திமுக ஆட்சியில் 25 தொழில் முதலீடுகள் வேறு மாநிலங்களுக்கு சென்றதாக அமைச்சர் கீர்த்தனாவின் குற்றச்சாட்டிற்கு முன்னாள் அமைச்சர் TRB ராஜா பதிலடி. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டது. அரசுக்கு பணம் கொடுக்குமாறு கேட்கப்பட்டதாக முதலீட்டாளர்கள் புகார் தெரிவித்ததில்லை. திமுக அரசு மீது தற்போதைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா குற்றம் சாட்டிய நிலையில் ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷ் விளக்கம். குன்னூர் அருள்மிகு விநாயகர் கோவிலில் 15 கோடி மதிப்பீட்டில் மல்டிலெவல் கார் பார்க்கிங் பணி அதிரடி நிறுத்தம். மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோயில் நிதி மூலம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவு. ஆசிரியர் தகுதி தேர்வு முறைகேடு தொடர்பாக லால்குடியில் திமுக பிரமுகர் வீட்டில் 12 மணி நேரம் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல். மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கின் போது தமிழ் மொழியை பயன்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. அறநிலையத்துறை ஆணையர், கோவில் இணை ஆணையர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கரூர் அருகே பட்டியல் சமூக மக்கள் கோயிலில் வழிபாடு செய்ய பல தலைமுறைகளாக இருந்த தடை நீக்கம். மாவட்ட நிர்வாகத்தின் அதிரடி நடவடிக்கையால் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் சென்று சாமி தரிசனம்.
பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 1ஆம் தேதி வெளியீடு. அன்றைய தினமே கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் குரூப் 1 காலி பணியிடங்களுக்கு தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. துணை ஆட்சியர் உள்ளிட்ட 26 காலி பணியிடங்களுக்கு ஜூன் 30இல் இருந்து ஜூலை 29 வரை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி தகவல். சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை புறநகர் ரயில் சேவையில் நாளை மாற்றம். தாம்பரம் பல்லாவரம் இடையே பொறியியல் பணிகள் நடைபெற உள்ளதால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை அசோக் நகர், கே நகர், ஈக்காடு தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. ஆயிரம் விளக்கு, கிண்டி, தாம்பரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. உடற்பயிற்சி வகுப்புகளை கடன் வாங்கி வேறு வகுப்புகளை நடத்தக்கூடாது. கல்வியியல் பட்டதாரி மாணவர்களுக்கு புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் அன்பு கட்டளை. உங்களுக்கு அன்பு கட்டளையா சொல்றேன், அவங்க ஃப்ரெஷ் மைண்ட்ல இருந்தாலும் பசங்க நல்லா படிப்பாங்க. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் அமைச்சர் GNS ராஜசேகரன். ரூபாய் 480 கோடி மதிப்பில் நடைபெறும் பணிகள் ஏப்ரல் மாதத்திற்குள் நிறைவடையும் என்றும் நம்பிக்கை. மருத்துவமனைக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் இப்போது திட்டமிடப்பட்டு நடைபெற்று இருக்கு. 480 கோடி மதிப்பில் அதில் ஆல்மோஸ்ட் 60% மேலே பணிகள் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடிச்சு தரதா சொல்லியிருக்காங்க. பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை, உலகின் பாதுகாப்புக்கு பங்களிப்பதே இந்தியாவின் நோக்கம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. நடிகர் மம்முட்டிக்கு பத்ம பூஷன் மற்றும் மாதவனுக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரனுக்கான விருதை அவரது மனைவி பெற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜுக்கு பத்மபூஷன் விருது. மிருதங்க வித்வான் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர். குடும்பத்துடன் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்தித்தார் நடிகர் மம்முட்டி. டெல்லியில் பத்மபூஷன் விருது பெற்ற நிலையில் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. மத்திய சிறுபான்மை மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் ராஜினாமா. மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவிக்காலம் முடிந்த நிலையில் பதவி விலகலை ஏற்றுக்கொள்வதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு.
டெல்லி ஜந்தர் மந்தரில் சம்யுக்த கிசான் மோர்ச்சா உள்ளிட்ட விவசாய அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டம். வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்காவில் இருந்து பருத்தி, பாதாம் உள்ளிட்ட வேளாண் பொருட்கள் இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்புக்கொண்டதற்கு எதிர்ப்பு. ஆயுத உற்பத்தி உள்ளிட்ட விவகாரங்களில் அமெரிக்காவை சார்ந்திருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இன்னும் முடிவடையவில்லை என்றும் அதிபர் நெதன்யாகு திட்டவட்டம். அமெரிக்கா ஈரான் போருக்கு பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக பாகிஸ்தான் சென்ற ஈரான் அதிபர் மசூத் பெசஷியன் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தின் கீழ் அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் சூழலில் பயணம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் போர்ச்சுகல் அணி அபார வெற்றி. உஸ்பெகிஸ்தான் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். லண்டனில் நடந்த ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி அசத்தல். நியூசிலாந்திடம் தோல்வியடைந்ததை அடுத்து T20 மகளிர் உலகக்கோப்பை தொடரில் இருந்து 4வது அணியாக வெளியேறியது ஸ்காட்லாந்து. புள்ளிப்பட்டியலில் இந்தியா 2வது இடத்தில் உள்ள நிலையில் அயர்லாந்து, நெதர்லாந்து, பாகிஸ்தான் வரிசையில் இணைந்தது ஸ்காட்லாந்து. காயம் காரணமாக அயர்லாந்து, இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான T20 தொடரில் இருந்து இந்திய அணி வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி விலகல். அவருக்கு பதிலாக இளம் ஆல்ரவுண்டர் குரியான்ஷ் ஜெச் அணியில் சேர்ப்பு. IPL வரலாற்றில் 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ அணியில் வாங்கப்பட்ட ரிஷப் பந்த் அந்த அணியில் இருந்து விலகி மீண்டும் டெல்லி அணியில் இணைந்தார். கேப்டனாக இருந்த பந்த் ட்ரேட் ஒப்பந்தத்தின் மூலம் வெறும் 15 கோடிக்கு டெல்லி அணிக்கு மாற்றம். கமல்ஹாசன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 173வது படத்தின் டைட்டில் இன்று காலை வெளியீடு. முதல் முறையாக டாக்டர் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள நிலையில் படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்குவார் என தகவல். முதலமைச்சர் விஜய்க்கு நடிகை த்ரிஷா பிறந்தநாள் வாழ்த்து. நள்ளிரவில் கேக்குடன் சென்று வாழ்த்து கூறிய புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவிட்டார்.